our happy home. இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். பாவ் பாஜி ரெசிபி. பாவ் பாஜி நம்ம நிறைய கடைகளில் வெளியே வாங்கி சாப்பிட்ருப்போம். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். பட் அதை வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை வீட்டிலே பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்மளே ஹெல்த்தியாகவே அதை செஞ்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கினோடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கப் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கப் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா இது எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவு வர்ற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறோம். திரும்பவும் ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த வேக வச்சிருக்கிற காய்கறி மசாலாவை அதோட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம கிளறி விட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு கிளறிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ரெட் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கலர்ஸ் எதுவும் சேர்த்துக்கல. இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் உங்களுக்கு அங்கே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதை மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாவ் பாஜி மசாலா ரெடி. இப்போ அதுக்கு பாவ் ரெடி பண்ணுவோம். ஒரு தவால கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாவ் பாஜி பன்னை சென்டரில் கட் பண்ணி அந்த பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
பாவ் பாஜி இந்த ஹோல் ரெசிபிக்குமே நம்ம வந்து பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பட்டர் யூஸ் பண்ணால் தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, யம்மியான பாவ் பாஜி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆனியன் லெமன் கூட சேர்த்து சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேயே செஞ்சதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த பாவ் பாஜி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.